செவிலியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தில் போக்சோ வழக்கில் கைதான காவலரை பணியிடை நீக்கம் செய்ய பெரம்பலூர் எஸ்பி நடவடிக்கை எடுத்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்த பிரித்திகை வாசன் என்பவர் கடந்த ஆண்டு ஒரு குற்ற வழக்கில் பெரம்பலூர் மாவட்ட போலீசார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெரம்பலூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இவரை மேல் சிகிச்சைக்காக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு திருச்சி அரசு மருத்துவமனையில் கைதிகள் வார்டில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இவருக்கு பெரம்பலூர் நகர போலீஸ் காவல் நிலையத்தில் 2ஆம் நிலை காவலராக பணியாற்றி வரும் இளம் ராஜா 36 என்பவர் பாதுகாப்பு பணியில் இருந்தார். இந்த நிலையில் கைதி வார்டுக்கு 1ஆம் ஆண்டு பயிற்சி செவிலியர் மாணவி ஒருவர் அந்த கைதிக்கு சிகிச்சை அளிக்க வந்தபோது போலீஸ்காரர் இளம்ராஜ் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவமனை நிர்வாகத்திடம் புகார் கூறினார். இதைத் தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் அறிவித்தலின்படி பாதிக்கப்பட்ட மாணவி ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் இளம்ராஜாவை மாணவிக்கு பாலியல் தொல்லை நடந்தது உறுதியானது. இதையடுத்து ஸ்ரீரங்கம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இளம்ராஜாவை கைது செய்தனர். இதையடுத்து பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி ஆதர்ஷ் பசேரா 2ஆம் நிலை போலீஸ்காரரான இளம்ராஜாவை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார்.